ஒரு இருட்டான கோட்டை மாதிரி தெரியுது. பக்கத்துல போனா தெளிவா தெரிஞ்சிடும். இப்ப நாம அந்த இடத்துக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். உள்ள வாங்க நண்பர்களே. ரொம்ப தூரம் பயணம் பண்ணதுனால களைப்பா இருப்பீங்க. உணவு தயாரா இருக்கு. ToonWorldTamil.blogspot.com. இந்த உணவு ஒயினும் ரொம்ப அருமையா இருக்குது. நேரம் ஆயிடுச்சு, கிளம்பலாமா? அரசரோட கேள்விக்கு பதில் கிடைச்சாச்சு. என்ன என்னோட 7 குதிரைகளும் இன்னைக்கு என்ன உணவு சாப்பிட்டுச்சுன்னு கண்டுபிடிச்சிட்டியா? அதுங்க இந்த பிரெட்டை சாப்பிட்டு வைனை குடிச்சதுங்க. உன் திறமையை நான் பாராட்டுறேன். நீ என்னோட கேள்விக்கு சரியான பதில் சொல்லிட்ட. அதனால நான் சொன்ன மாதிரி என் ராஜ்யத்துல பாதியையும் என் மகளான இளவரசியும் உனக்கு கொடுக்க போறேன். இந்த விழா அறிவிப்ப உலகம் முழுக்க பரப்புங்க. திருமணத்துக்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்ய ஆரம்பிங்க. சீக்கிரமா எல்லா வேலைகளையும் ஆரம்பிங்க. உங்க கல்யாண வாழ்க்கை சந்தோஷமாவும் ஆனந்தமாவும் இருக்கட்டும். யாராவது மணமகனை பாத்தீங்களா? நீங்க சொன்ன எல்லா வேலையும் நான் செஞ்சுட்டேன். அரசே, நீ ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை நிகழ்த்திட்ட. உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல. உனக்கு நான் இதுக்கு என்ன பரிசு தந்தா சரியானதா இருக்கும்? ஏற்கனவே பாதி ராஜ்யத்தை உனக்கு கொடுத்துட்டேன்ல. மீதி இருக்கிற ராஜ்யத்தையும் உன்னோட இந்த வேலைக்கு பரிசா தர போறேன். எடுத்துக்க. சரியா சொன்னீங்கப்பா. இவருதான் இந்த பரிசுக்கு உரியவர். எங்களோட உண்மையான உருவத்துக்கு மாத்தி எங்களோட பழைய வாழ்க்கையை திருப்பி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இளவரசிக்கு உங்களுக்கும் எங்களோட வாழ்த்துக்கள். ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு. அந்த கதையில என்ன மட்டும் என் சோம்பேறி ஆக்குன. என்ன பத்தியும் நல்லா சொல்லியிருந்தேன்னா நானும் சரித்திரத்துல இடம் பிடிச்சிருப்பேன்ல. அதுக்கு என்ன, அந்த 7 குதிரையில ஒரு குதிரையை உன்னை நினைச்சுக்கோ. குதிரைகளுக்கு சயின்ஸ் புக்ல எப்பவும் இடம் உண்டு.